تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா தொழுகை ஜமாத்தாக நிறைவு செய்வதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரின் எண்ணத்திற்கேற்ப இந்த உரையின் பயனையும் இன்றைய தினத்தின் முழு பரக்கத்தையும் நம் அனைவருக்கும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் பரிபூரணமாக தந்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் தன் உயிர் காத்து வாழ்ந்து மரித்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் அனைத்து நல்லவர்களின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடும் என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்தேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா குத்பாவினுடைய தலைப்பாக ஒரு முக்மினின் ஆசை என்ற தலைப்பின் கீழ் இறைவனும் இறை தூதரும் நம்பிக்கை கொண்ட ஆண்களாக பெண்களாக இருக்கக்கூடியவர்களின் ஆசைகளாக அவர்களின் எதிர்பார்ப்புகளாக அவர்களின் லட்சியங்களாக எது இருக்க வேண்டும் என்று வழிகாட்டி தந்த வழிகாட்டுதல்களை இன்றைய ஹுத்பாவின் வாயிலாக உங்களுக்கும் எனக்கும் அறிவுரையாக நினைவூட்டுதலாக வழங்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கொண்ட அடியார்களாக வாழக்கூடிய நாம் நம் அனைவரின் உள்ளத்தின் ஆசை என்பது நாளை மறுமையில் சுவனத்திற்குள் நுழைய வேண்டும். அந்த சுவனத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திற்குள் குடும்பத்தோடு நாம் அனைவரும் நுழைய வேண்டும் என்ற ஒரு ஆசை பிரதானமான ஆசையாக மறுமை சார்ந்த மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக நம் அனைவரின் உள்ளத்திலும் இருக்கின்றது. அந்த ஆசைக்கு அடித்தளமிடக்கூடிய சில செயல்களை நம்முடைய எண்ணத்தின் ஆசைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகின்றது. பொதுவாக அனைவருடைய ஆசைகளும் யாரும் நரகத்தினுடைய வேதனைகளை அனுபவித்து விட்டு சொர்க்கத்திற்குள் செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் யாருக்கும் இருக்காது. யாரிடத்துல அப்படி கேட்டோம்னா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், கேள்வி கணக்கு லேசாக்கப்பட்டு மறுமையின் விசாரணை லேசாகி மிக விரைவாக சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவரிடத்திலும் இருக்கும்.
அப்படி சொர்க்கத்திற்குள் இலகுவாக நுழைய வேண்டும் என்றால் நம்மிடத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான செயல்களாக, எதிர்பார்ப்புகளாக, ஆசைகளாக எது இருக்க வேண்டும் என்றால், ஒன்று தீன், இன்னொன்று அஹ்லாக். பல விஷயங்களை பேசிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அடிப்படையாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான அஸ்திவாரங்களாக இந்த இரண்டு இருக்கின்றது. தீன் என்றால் தௌஹீத், அஹ்லாக் என்றால் நம் படைப்பினங்களோடு, நம்மோடு வாழக்கூடிய மக்களோடு நாம் வாழுகின்ற வாழ்க்கை முறை, பேசுகின்ற பேச்சுக்களாக இருக்கலாம், அல்லது பார்க்கின்ற பார்வைகளாக இருக்கலாம், எந்த செயல்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்ப இந்த இரண்டையும் ஒவ்வொரு முஸ்லிமும், நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பரிசோதித்துக் கொண்டு, சுய பரிசோதனை செய்து கொண்டு, அது சீராக இருக்கின்றதா, சரியாக இருக்கின்றோமா என்பதை அவ்வப்போது உரசி பார்த்து சீர் செய்து கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லது வியாபாரத்தில் அல்லது கல்வியில், படிப்பில், கல்லூரியில், மார்க்கிலோ அல்லது மதிப்பெண்ணிலோ அல்லது லாபத்திலோ சிறிது தொய்வு ஏற்பட்டால், பின்தங்குதல் ஏற்பட்டால், அதை முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கு எவ்வளவு கவனத்தை எடுப்போமோ, துன்யா ரீதியாக நம்முடைய மகன் மகள் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்ணில் மிக தொய்வாக இருக்கின்றார், ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் மார்க்கு சரியா இல்லை, அல்லது இந்த தொழில வியாபாரத்துல நமக்கு பொருளாதாரம் சரியாக இல்லை, சம்பளம் அப்படியே இருக்குது, உயர்வு இல்லை, இது மாதிரியான துன்யா ரீதியான காரியங்களில், காரண கருத்துங்களில் எந்த அளவிற்கான ஒரு முழு ஈடுபாடு, முழு கவனம், முழு செயல்பாடு, வீரியத்தோடு, விவேகத்தோடு எப்படி இருக்குமோ, அதே போன்று மறுமையில் சொர்க்கத்திற்குள் செல்ல வேண்டும் என்ற ஆசைக்கு அடித்தளமாக இந்த தௌஹீதையும் அதை கொண்டு எழுப்பப்படுகின்ற அஹ்லாக்கையும் நாம் பரிசோதிக்காவிட்டால் அந்த ஆசை என்பது வெறும் ஆசையாக மாத்திரமே இருக்கும். அந்த ஆசைக்கான ஒரு பிரதிபலனை நம்மால் அடைய இயலாது. வரலாறு நெடுகிலும் நமக்கு இறைவன் திருமறை குர்ஆன் வழியாக, நபிகளாரின் செய்திகளின் வழியாக நமக்கு ஏராளமான அறிவுரைகளை இதை சார்ந்து நமக்கு வழங்குகின்ற முன்னுதாரணங்கள் ஏராளம். நபித்தோழர்களிடத்துல எந்த அளவிற்கான இந்த தௌஹீது குறித்தான அந்த சிந்தனை இருந்ததென்றால், இந்த தௌஹீதிலும் தெளிவுபடுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நாம தௌஹீதுல தான் இருக்கிறோம், அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்குகின்றோம், ஏகத்துவ கொள்கையில தான் இருக்கிறோம், அல்லாஹ்விடத்துலதான் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், சங்கடங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனைகளாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்துலதான் துஆ செய்யறோம், தர்காக்கு போறது கிடையாது, அவுலியாக்கள் இடத்துல சென்று துஆ செய்யறது கிடையாது. அப்ப நாங்க தௌஹீதுல சரியா தானே இருக்கிறோம் என்று நாம சொல்லலாம். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், தௌஹீத் என்பது நாம் நம்மை மாத்திரம் சரியாக ஆக்கிக் கொள்வது தௌஹீதின் பூரணம் கிடையாது. தௌஹீதினுடைய முழுமை என்பது நாம் தௌஹீதில் இருக்கின்றோம், நாம ஏகத்துவத்தில் இருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில் ஷிர்க் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் மூட நம்பிக்கை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய அவனுடைய பண்புகளை, ஆற்றல்களை, சிஃபத்துகளை மறுக்கக்கூடிய செயல்களோ எண்ணங்களோ என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, நான் தௌஹீதுல இருக்கிறேன் என்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாத்திரம் தூக்கி பிடித்துக் கொண்டு சொல்வது தௌஹீதினுடைய பூரணம், முழுமை கிடையாது. அப்ப தௌஹீதினுடைய பூரணமும் முழுமையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்களிலும் அவர்கள் சிந்திய இரத்தத்தில நமக்கு உதாரணங்கள் நிறைய இருக்குது. சஹாபாக்கள் சிந்திய இரத்தங்களில் நமக்கு இதற்கான முன் உதாரணங்கள் இருக்குது. நபித்தோழர்கள் எல்லாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான தியாகங்களை செய்தார்கள். அவர்களுடைய தியாகங்களில் பிரதானமான தியாகங்கள் எதற்காக அமைந்ததென்றால், அவர்கள் தௌஹீதில் இருக்க வேண்டும் என்பதற்காக கிடையாது. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம தௌஹீதில் இருக்கணும் என்று தன்னளவில் தௌஹீதை வைத்துக் கொள்வதற்காக நபிமார்களோ நபித்தோழர்களோ யாரும் தியாகம் செய்யவில்லை. நபித்தோழர்களும் நபிமார்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் செய்த தியாகங்கள் எல்லாம், அவர்கள் சிந்திய ரத்தங்கள் எல்லாம் இந்த தௌஹீத் என்பது நம்மை தாண்டி, நம்முடைய குடும்பத்தை தாண்டி, நம்முடைய ஊரை தாண்டி அனைவரிடத்திலும் செல்ல வேண்டும், இந்த ஏகத்துவம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதுதான்
அவர்களுடைய தியாகத்தின் பின்னால் காரணமாக இருந்தது. நம் அனைவரும் அறிந்த செய்திதான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மண்ணில ஏகத்துவத்தை சொல்றாங்க, தர்பியத்து கொடுக்கறாங்க, மக்கள் மதிக்கல, ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள், சொல்லில்லா துன்பங்களை கொடுக்கின்றார்கள். நாம இந்த தௌஹீத் என்பதை இந்த குறுகிய வட்டத்திற்குள் மாத்திரம் சுருங்கி விடக்கூடாது, முடக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த தௌஹீத் அகில உலகத்திற்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அருகில் இருக்கின்ற தாயிஃபிற்கு செல்லுகின்றார்கள். தாயிஃபிற்கு சென்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஏகத்துவ அந்த தூதுத்துவ கொள்கையை, தௌஹீதின் தர்பியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து சொல்லுகின்றார்கள். அந்த செய்திகள், அந்த வரலாற்று நாம் அனைவரும் அறிந்த செய்திதான். சுருக்கமாக நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஊரினுடைய முத்தவள்ளிகளிடத்துல எல்லாம் பெர்மிஷன் கேட்கிறாங்க, அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி மறுக்கப்படுகின்றது. கேலி கிண்டல், நையாண்டிகள், பைத்தியக்காரன் என்றெல்லாம் மக்கள் அவரை மிகப்பெரிய அளவிற்கு துன்பம் கொடுக்கின்றார்கள். மனதாலும் உடலாலும் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு சங்கடங்களை சந்தித்த போதிலும் ஒரு கட்டத்துல ஊர் மக்கள் கற்களை கொண்டு அடித்துக் கொண்டே துரத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மயக்கமுற்ற நிலையில் ஊரின் எல்லையில இருக்கின்றார்கள். அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் சந்தித்த அந்த துன்பத்தை பார்த்து, அவர்கள் சந்தித்த அந்த சங்கடங்களை பார்த்து ரப்பில் வானத்திலிருந்து ரப்பு மலக்குமார்களை அனுப்பி கேட்கின்றான், இரு மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த துன்பத்தை அரிசின் மேல் அமர்ந்திருந்த ரப்பு பார்த்துட்டு தான் இருந்தான். இப்ப நீங்க ஒரு சிறிய பெர்மிஷன், ஒரு சிறிய அனுமதி, சின்ன ஒரு பெர்மிஷன் போதும், இரு மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை அப்படியே அடித்து நொறுக்கி அடியோடு அழித்து விடலாம். அனுமதி கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள். பொதுவா யோசிச்சு பாருங்களேன், நாம ஒரு ஊருக்கு தௌஹீத் சொல்ல போறோம், ஒரு ஊர்ல தாவா செய்யறோம், மெகாபோன் பிரச்சாரம் அல்லது தெருமுனை கூட்டம், எந்த ஊரில் எதிர்ப்பு இருக்கின்றதோ, இன்னும் சில ஊர்கள் இருக்கும்ல, சில ஊர்களில் சில தெருக்கள் இருக்கும்ல, எவ்வளவு பெரிய ஏகத்துவவாதிகள் அதிகமாக இருந்தாலும், கிளை மருத்துவர்கள் ஏராளமாக இருந்தாலும், அந்த ஊரிலும் அந்த பகுதியிலும் சில தெருக்கள் இருக்கும். அங்க யாரும் போக முடியாது, மெகாபோன் செய்ய முடியாது, மேலப்பாலத்திலும் சில தெருக்கள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல் மிகுந்த நேரங்கள்ல நம்ம போய் தாவா செய்யறோம்னா, நம்மளை அடிக்க வராங்கன்னா, நம்மளை எதிர்க்க வராங்க, ஊர்ல உள்ள இளைஞர்கள் எல்லாம் தூக்கிக்கிட்டு நம்மளை அடிக்க வராங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, அடி வாங்க ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ காவல்துறை நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, அவர்கள் மேல்தான் தப்பு இருக்கு, அவர்கள் மேல எஃப்ஐஆர் கொடுக்குறீங்களா கேட்கிறாங்க. நாம என்ன செய்வோம், கொடுக்க ரெடியா இருப்போம்ல. ஒரு கட்டத்துல நம்முடைய யதார்த்தமான மனநிலை எப்படி இருக்கும், வெளியே சொல்வதற்கு தயாராக இல்லாட்டாலும் அவங்களை சும்மா விடக்கூடாது, அவன் தான் இதுக்கு காரணம், நிப்பமில்ல, எதிர்ப்பதற்கு, நமக்கு அவர்கள் கொடுத்த துன்பத்தை பதிலடியாக கொடுப்பதற்கு தயாராக இருப்போம். எந்த மனிதனாக இருந்தாலும் யதார்த்தமான மனநிலை அதுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தௌஹீதின் மீது கொண்ட அந்த நேசம், அவர்கள் தௌஹீதை தன்னளவில் வைத்துக் கொள்ளாமல் இருந்த அந்த தீனை அவர்கள் முழுமைப்படுத்திய அந்த படிப்பினை நமக்கு எப்படி உணர்த்துகின்றது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அவர்கள் இன்றைக்கு ஏகத்துவத்தை எதிர்க்கின்றார்கள், தௌஹீதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள், அவர்களுடைய தலைமுறையாவது இன்ஷா அல்லாஹ் இந்த தௌஹீதில் வளருவார்கள், இந்த தௌஹீதை எடுத்து சொல்லக்கூடிய ஏகத்துவத்திலே அவர்கள் மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆதரவு வைக்கின்றார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தியாகம் செய்ததெல்லாம் தன்னளவில் மாத்திரம் தௌஹீதை அப்படியே வைத்து விட வேண்டும் என்பதற்காக கிடையாது. இன்றைக்கு நாம் தௌஹீதில் இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது என்று நாம நினைக்கின்றோம், எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஏகத்துவம் நம்மை தாண்டி நம்முடைய மகனிடத்துல சரியாக இருக்கின்றதா என்று யோசிச்சு பாருங்க. வெளியே விடுங்க, நம்ம வீட்டுல நம்முடைய மகனிடத்தில் தௌஹீத் இருக்கின்றதா? தௌஹீத் என்றால் தௌஹீது ஜமாத்தினுடைய பள்ளிவாசல்கள்ல தொழுவது தௌஹீது கிடையாது. தௌஹீதின் அடிப்படையில் முடியுமான அளவிற்கு ஒவ்வொரு செயல்களிலும் நாம் செயல்பட்டு பிறரையும் செயல்படுவதற்காக மாற்றம் செய்வதுதான், அவர்களையும் இந்த தௌஹீதின் பக்கம் கொண்டு வருவதுதான். நாமளே தௌஹீதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு தயாரா இல்லையே. பள்ளிவாசல்ல ஒரு தர்பிய, ஒரு பயான் நிகழ்ச்சி வச்சா கூட தௌஹீதை அறிந்து கொள்வதற்கு இந்த தலைப்பு நாமெல்லாம் படிச்சது தானே. அதை போறவர் எப்படி இருப்பாருன்னா, இப்னு கசீரை தாண்டிய ஈல்மு அவருக்கு இருப்பது போல ஒரு சிந்தனை. இப்னு கசீர் இருக்காருல்ல, புகாரி இருக்கிறாங்கல்ல, அவர்களை தாண்டிய மார்க்கத்தின் ஈல்மு, தௌஹீதின் ஈல்மு, தௌஹீதினுடைய அறிவு, இறைவன் குறித்தான அந்த தௌஹீதின் சிந்தனைகள் நம்மிடத்துல
பரிபூரணமாக இருக்கின்றது என்ற ஒரு சிந்தனையில் தானே தௌஹீதினுடைய அமர்வுகளில் தர்பியத் நிகழ்ச்சிகளில் சரியாக ஈடுபடாவிட்டால் தன்னுடைய மகன் எப்படி வருவாரு? அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது பிற மக்களுக்கு தௌஹீதை எடுத்துச் சொல்ல ஒரு செயலையும் ஒரு கற்களையும் நாம் எடுத்து வைக்காத ஒரு சூழல், ஒரு எட்டை ஒரு காலடி பாதத்தையும் நாம் எடுத்து வைக்காவிட்டால் சொர்க்கத்தின் ஆசைப்படுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? நான் தொழுகின்றேன், நோன்பு நோக்கின்றேன், அதுவெல்லாம் சரி, அதற்காக மாத்திரம் சொர்க்கம் கிடைத்து விடுமா? சஹாபாக்கள் பேருக்கு அவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தாங்க. சஹாபாக்களை விட நாம் அதிகமா தொழுவிட்டோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சஹாபாக்கள் தொழுகையை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விட நாம் அதிகமா தொழுவிட்டோமா? நெற்றி கருப்படித்து விட்டால் நாம தொழுகையில உச்சகட்டத்தை அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. சில மக்கள் அப்படி நினைச்சுக்கிறாங்க, நம்முடைய நெற்றி கருப்படித்து விட்டது, தொழுகையில நாம சரியா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது. உபரியான தொழுகையை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களும் நிறைய இருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்களை விட நபிமார்களை விட இபாதத்துகளில், வணக்கங்களில், நல்ல அமல்களில் சொர்க்கத்திற்கு தகுதியான ஒரு அடியாரிடத்துல என்ன இருக்க வேண்டுமோ அது நம்ம இடத்துல இருக்குதா? கிடையாது. அப்படிப்பட்ட நினைப்பு இருந்தால் ஷைத்தான் நம்மை நாசமாக்கி கொண்டிருக்கின்றான் நினைச்சுக்கோங்க. ஷைத்தான் வழிகெடுக்கிறது எப்படி தெரியுமா? ஷைத்தான் வழிகெடுக்கிறது உங்களை நேரடியா பாவத்துல தீமையில தள்ளி மாத்திரம் ஷைத்தான் வழிகெடுக்க மாட்டான். நீங்க யாரு தெரியுமா? இபாதத்துல அப்படி தௌஹீதுல உச்சகட்டம் நீங்களாம், பரம்பரை தௌஹீது நீங்களாம், உங்க குடும்பமே தௌஹீது, உங்க மருமகன் தௌஹீது, உங்க பெண் எடுத்த வீட்டு தௌஹீது, மாப்பிள்ளை எடுத்த வீடு தௌஹீது, அப்படி தௌஹீதுல இருக்கிறீங்க, இபாதத்துல அப்படி இருக்கிறீங்க. தஹஜ்ஜத் சில மக்கள் வெளிப்படையா சொல்லுவாங்க. என்ன மாதிரியான அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த மாதிரியான பேச்சுக்கள் ஒருபோதும் வரக்கூடாது. இபாதத்தின் அஸ்திவாரம் என்பது இஹ்லாஸின் அடித்தளத்தில் அமைய வேண்டும். அப்ப சில மக்கள் சொல்லுவாங்க, நம்மளிடத்துல அந்த தஹஜ்ஜத்துங்கிறதெல்லாம் ஃபர்லு மாதிரிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் சில மக்களுடைய வாய்களில் வரும். அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இபாதத்துகளோ, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நல்ல அமல்கள் எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான தகுதி என்பது நம்மிடத்துல கிடையாது என்பதை ஒவ்வொரு நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை கொண்டு மாத்திரம் சொர்க்கம் செல்ல முடியாது. அதை விட அதிகமாக நம்மிடத்துல தௌஹீதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலமாகத்தான். அதற்காக நாம் என்ன தியாகம் செய்தோம்? ஒரு நபிமொழியை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அடியாரும் நம்பிக்கை கொண்ட ஆண்களாக பெண்களாக யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களின் அடிப்படையில் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய கருணையின் மாத்திரம்தான் அவர்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். இந்த நபிமொழியை உள்ளத்துல ஆழமா பதிச்சுக்கங்க. அந்த கருணை எப்ப கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு எப்ப கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது கிடைக்காதா? பல விஷயங்கள்ல கிடைக்குங்க. ஒரு பூனை, ஒரு பிராணி தாகத்துல தவிச்சுக்கிட்டு இருக்க போது ஒரு விபச்சாரி அதற்கு தண்ணீர் புகட்டுகின்றால் அல்லாஹ்வுடைய கருணை ரஹ்மத்து அவளை சூழ்ந்து சொர்க்கம் கிடைக்கின்றது. பல கோணங்கள்ல பல விஷயங்கள்ல நமக்கு கிடைக்கும். இந்த தௌஹீதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதால் நமக்கு இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது, அல்லாஹ்வுடைய கருணை என்பது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையில், நம்முடைய மகனின் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். நம்முடைய பார்வையில் அது சோதனைகளாக இருக்கலாம். தௌஹீது பிரச்சாரத்தை பண்றாரு, வியாபாரம் நட்டமாயிடுச்சு, தாவா செய்ய போறாரு, பள்ளியில பொறுப்புக்கு போனாரு, கடை போயிடுச்சு, சொந்த கடையில இருந்தாரு, வாடகை கடைக்கு வந்துருச்சாரு, 3 கடையில இருந்து 2 கடை ஆயிடுச்சு, மாசம் 20 ரூபாய் நல்ல கம்பெனில வாங்கிட்டு இருந்தாரு, அந்த கம்பெனில இருந்து அடிச்சு பத்திட்டான். இந்த மாதிரி பல சோதனைகள் நம்முடைய பார்வையில் சோதனைகளாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் நமக்கு தருகின்ற அந்த அரியாபுரத்தில் அவன் நமக்கு அளிக்க இருக்கின்ற அந்த அல்லாஹ்வினுடைய அருள் என்பது நமக்கு தெரியாது. நம்ம யாரிடத்துல தௌஹீதை சொல்லி இருக்கிறோம்? ஒரு ஆசை இருக்குது இல்ல, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும், எல்லாரும் ஏகத்துவத்துக்கு வரணும், ஏகத்துவ ஆட்சி, குர்ஆன் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்படணும், காந்தி விரும்பிய உமரின் ஆட்சி இந்தியாவுக்கு வரணும். இந்தியாவுக்குலாம் வர வேண்டாம். குர்ஆனை நம்முடைய அடுத்த வீட்டுக்காரனுக்கு எடுத்து சொல்லி இருக்குமா? இந்தியா முழுவதும் குர்ஆனை கொண்டு வந்து வைப்பதற்கு அல்லாஹ் நாடினால் நடக்கும். நம்முடைய நண்பர்களிடத்தில் இந்த குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை, இந்த தௌஹீதினுடைய அஸ்திவாரத்தினுடைய ஒரே ஒரு கருத்தையாவது நம்முடைய நண்பருக்கு நாம சொல்லி இருக்கிறோமா? நம்முடைய சகோதரிகளுக்கு நாம சொல்லி இருக்கிறோமா? நம்முடைய தோழிகளாக இருப்பார்கள். நம்முடைய குடும்பத்தில் ஒரு விசேஷம் என்றால் அனைவரையும் சங்கமிக்கின்றோம். தௌஹீது குடும்பங்களாக சில குடும்பங்கள் இருக்கும். சாப்பாடு என்றால் அனைவரையும் நம்ம கூப்பிடுறோம்ல, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு சாப்பாடு கூப்பிடுறோம்ல. என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய குடும்பம் சார்பில் நம்முடைய குடும்பத்திற்கு மாத்திரம் தௌஹீதை
மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு, குர்ஆனை சுன்னாவை அறிந்து கொள்வதற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோமா? அப்ப தௌஹீதை பிறருக்கு எடுத்து சொல்வதற்கு நாம் என்ன தியாகத்தை சந்தித்திருக்கின்றோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் படிப்பினை மிகுந்த ஒரு இரும்பு மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஊர் மக்களிடத்துல தௌஹீதை சொல்றாரு, ஏற்க மறுக்கின்றார்கள். யா அபதி லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீங்க தந்தை அப்படின்னு சொல்றாரு. பகிரங்கமா சொல்றாரு, ரகசியமா சொல்றாரு, பணிவோடு சொல்றாரு, எச்சரிக்கையை விடுக்கின்றார், பல்வேறு கோணங்களில் தஅவாவை முன்னெடுக்கின்றார். ஆனால் மக்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் எப்படி செய்கின்றார்கள் என்றால், நாம் அனைவரும் அறிந்த செய்தி, பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டு எல்லா சிலையும் அடிச்சு உடைக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாம் வருகின்றார்கள். அந்த நேரத்துல யார் இப்படி பண்ணிருப்பாரு? விசாரணை நடக்கின்றது. இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் இருக்கின்றார், அவர்தான் இதை செய்திருப்பார். கூப்பிட்டு வருகின்றார்கள், விசாரணை கூண்டு நிற்கின்றார், விசாரணை நடத்தப்படுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சிலையை வடிவமைத்து அதில் உங்கள் தேவைகளை கேட்டு பிரார்த்திக்கின்றீர்களோ, யார் உங்களுடைய கடவுள் இறைவன் என்று நம்புகின்றீர்களோ, அதுல ஒரு பெரிய சிலை இருக்கின்றது, பெரிய கடவுள் இருக்கின்றார், மிச்சம் இருக்கின்றார், அவரிடத்துல கேளுங்க, யார் உடைச்சான்னு தெரிஞ்சிரும்ல, அறிந்து கொள்வீர்கள் அல்லவா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொல்ல மாத்திரத்துல மக்கள் எல்லாம் சிந்திக்கின்றார்கள். ஒரு கட்டத்துல ஏகத்துவத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டிய சூழல் இருந்தாலும், இன்றைக்கும் சில உலமாக்கள் இருக்கின்றார்கள், சுன்னத்துல் ஜமாத்துல, தப்லீக் ஜமாத்துல சில உலமாக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சரியாக மிக தெளிவாக தெள்ள தெளிவாக தெரியும், தர்கா வழிபாடு இஸ்லாத்துல இல்லைன்னு தெரியும், மூட நம்பிக்கை இஸ்லாத்துல இல்லைன்னு தெரியும். வேற வழி இல்ல, நாம சொன்னாலும் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் போயிரும் என்று சில மக்கள் நினைக்கிறாங்கல்ல, சில ஆலிம்கள் இருக்கின்றார்கள்ல. அதே மாதிரி நம்முடைய பொருளாதாரம் இந்த சிலையை வடிவமைப்பதால் கிடைக்கின்றது, நம்முடைய வாழ்வாதாரமே நொறுங்கிவிடும் என்பதற்காக ஏற்க மறுக்கின்றார்கள். இப்ராஹிம் நபியை, ஏகத்துவத்தை சொன்ன இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டம் ஏற்பாடு செய்து நெருப்பு குண்டத்துல தூக்கி போடுறாங்க. கொஞ்சம் அந்த வரலாறு கண் முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. இப்ராஹிம் நபி ரெடியா, இப்ராஹிம் நபியை கொண்டு வந்தாச்சு, நெருப்பு குண்டம் ரெடியா இருக்குது, நெருப்பு குண்டத்துல தூக்கி வீச போறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் கண்ணெதிரே இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலும் அல்லாஹ்விடத்திலும் சில அனுமதிகள் இருக்கும். நிர்பந்தமான சூழல்ல தப்பிச்சுக்கலாம். நம்மள ஒருத்த கத்திய வச்சுக்கிட்டு நிக்கிறான், அல்லாஹ் இல்ல இறைவன், உன்னுடைய இறைவன் அல்லாஹ் இல்ல, அவர்தான் இவர்தான் அப்படின்னு சொல்லுன்னா நாம சொல்லிக்கலாம், நிர்பந்தத்தின் அடிப்படையில் மார்க்கத்தை சொல்லிக்கலாம். ஆனா தியாகம் செய்து சந்திக்கக்கூடிய சங்கடங்களை சந்திப்பதற்கு தயாராக இருந்தால் அதற்கு கூலி தனி. இப்ராஹிம் நபி அங்க மாறி இருக்கலாம், கண்ணெதிரே தெரியுது நெருப்பு, நெருப்பினுடைய காற்று பற்றாலே தோல் என்ன செய்யும்? வேதனையை உணரும், அப்படித்தானே? நெருப்பினுடைய காற்று ஜுவாலை பட்டாலே தோல் வேதனை உணரும். அப்போ நெருப்பிலேயே தூக்கி போட்டான். நம்ம நண்பர்களை ஆத்துல தூக்கி போடுறாங்க, ஆத்துல தண்ணி இருக்கும், ஆத்துல தூக்கி போட்டா அவர் என்னவாரு? தண்ணிக்குள்ள போனா தண்ணியில நினைஞ்சிருவாரு, அவ்வளவுதான். உடல் முழுவதும் தண்ணீர் ஆயிரும், ஆட தண்ணீர் ஆயிரும், உடம்புல தண்ணீர், எல்லா பகுதியிலும் உடம்புல தண்ணீர் பற்றும். அப்ப நெருப்பு இருக்குது, நெருப்புல தூக்கி வீசப்படுறாரு. அவருடைய இப்ராஹிம் நபியுடைய தலை, இப்ராஹிம் நபியுடைய கரங்கள், இப்ராஹிம் நபியுடைய கால், இப்ராஹிம் நபியுடைய உடல், நெஞ்சு பகுதி எல்லாமே என்னவாகும்? நெருப்புல தூக்கி போட்டுக்கிட்டா உடம்பு நெருப்புல என்ன ஆகும்? பொசுங்கிரும், கருகிரும், வேதனையை உணரும். இதுதான் உலக யதார்த்தம். அப்போ தௌஹீதை சொல்லுகின்ற பொழுது நமக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் சங்கடங்கள் வந்தாலும் உனக்கு எதுவும் ஆகாது. உலகத்தினுடைய பார்வையில், உலக மக்களின் பார்வையில், உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடியவர்களின் பார்வையில் அது துன்பமாக இருக்கலாம், அது சோதனைகளாக இருக்கலாம். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகின்றான் மகத்தான அற்புதம். கியாமத் நாள் வரையிலும் என்றோ நடந்ததை இன்று வரையிலும் இறைவன் அரிசின் மேலிருந்து அவனின் வார்த்தைகளாக இறக்கி அருளிய செய்திகளில் இறைவன் பதிவு செய்கின்றான். குல் யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹிமுக்கு குளிரூட்டக்கூடிய வகையில் நீ மாறிவிடு, சலாமாக நீ மாறிவிடு. நார் என்றால் சலாம் வராது, நெருப்பு என்றால் அமைதி கிடைக்காது, சுகம் கிடைக்காது. நெருப்பே, நீ சுகம் அளிக்கக்கூடிய வகையில் இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாக மாறிவிடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ராஹிம் நபி அதை சந்திப்பதற்கும் தயாராக இருந்ததன் பின்னணி என்ன? ஏகத்துவத்தை நம்மோடு விட்டுவிடக் கூடாது, பிற மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதில் எவ்வளவு சங்கடங்களை, எவ்வளவு துன்பங்களை சந்தித்தாலும்
ஏகத்துவத்தை சொல்லியே தீர்வேன் என்று இருந்தார்களா இல்லையா? இன்றைக்கு நமக்கு அந்த மாதிரியான சங்கடங்கள் கிடையாது. இன்றைக்கு நீ தௌஹீதை சொல்வதனால், தர்கா வழிபாட்டினுடைய அவலத்தை சொல்வதனால், யாரும் தர்கா வழிபாட்டை, தர்கா வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்களை கொச்சையாக பேச வேண்டாம். அதனுடைய அபத்தத்தை, அந்த மூட நம்பிக்கையின் விளக்கத்தை பிற மக்களுக்கு பணிவாக எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்ம இடத்துல இருக்கிறா இல்லையா? அதை நாம சொல்லுகின்றோமா? இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்புல போட்டாச்சு, இப்ராஹிம் நபி நெருப்புல இருந்து வெளியே வந்தாச்சு, எதுவும் ஆகல. என்ன நெருப்புல தூக்கி வீசுனீங்க, உங்களுக்கா ஏகத்துவத்தை நம்ம சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருந்தாரா இப்ராஹிம் நபி? இல்ல. அதற்கு பிறகு இப்ராஹிம் நபி ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள், மரணிக்கின்ற வரையிலும் சொன்னார்கள். அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இறைவன் குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் பேசுகின்றான், வ வஸ்ஸாபிஹா இப்ராஹிமு பனிஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ இஸ்தஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் அம் குன்தும் ஷுஹதா இத ஹதர யாக்கூபல் மௌத் இத قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد اصناما إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إله واحد ونحن له مسلمون. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால பேசுகின்றான், இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்னா, நம்ம பிள்ளைக்கு நல்ல பிராண்டட் ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டோம்னா நம்ம கடமையை பண்ணிட்டோம், ஐ வில் சாட்டிஸ்ஃபைட். நம்ம அப்படியே பையன் அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம். அவனுக்கு நல்ல தரமான ஒரு பைக், விலை உயர்ந்த பைக்கை வாங்கி கொடுத்துட்டோம்னா நாம கடமையை செஞ்சாச்சு. மகளுக்குன்னு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டா நம்ம கடமையை முடிச்சாச்சு. மகளுக்கு நேரத்துக்கு நாளுக்கு நல்ல தரமான ருசியான எல்லா வகையான உணவுகளையும் வாங்கி கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு. கல்லூரியில விலை உயர்ந்த மிகப்பெரிய ஃபீஸ் பரவாயில்ல, எல்லாத்தையும் செஞ்சுட்டோம்னா முடிஞ்சு. இப்ராஹிம் நபி ஒரு நபி, இப்ராஹிமுடைய குழந்தைகள் நபிமார்கள். இப்ராஹிம் நபி மரணிக்க போறாங்க. இப்ராஹிம் நபியினுடைய அந்த மரண செய்தியை இறைவன் குர்ஆனில் நமக்கு சொல்லப்படல. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் நபியினுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அம் குன்தும் ஷுஹதா இத ஹதர யாக்கூபல் மௌத், யாக்கூப் நபிக்கு மரணம் வரப்போகுது. இப்ப பிள்ளைகள் எல்லாம் அழைக்கிறார், அழைச்சு கேட்கிறாங்க, நீங்க யாரை இதுக்கப்புறம் வணங்குவீங்க? ஒரு நபி கேட்கிறாரு, யாரை இதுக்கப்புறம் வணங்குவீங்க? அப்போ அவங்க சொல்றாங்க, இது காலலி அபீஹி இது காலலி பனி மா தஅபுதூன மின் பஅதி காலூ நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இப்ராஹிம் யாரை வணங்கினாரோ, இஸ்ஹாக் யாரை வணங்கினாரோ, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யாரை வணங்கினார்களோ அவர்களும் இறைவனும் அவர்களைத்தான் நான் வணங்குவேன், தௌஹீதுல தான் இருப்பேன். மகன் யாக்கூப் நபிட்ட சொல்றாங்க, யாக்கூப் நபி மௌத்தாக போறாங்க, பிள்ளைகள்கிட்ட கேட்கிறாங்க. அப்போ தௌஹீதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதில் தனக்கு துன்பம் கொடுத்தாலும் அதற்கு பின்னாலும் இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பத்தார்களும் யாருமே அதிலிருந்து பின்வாங்கியதே கிடையாது. சொர்க்கத்திற்குள் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது, அவா இருக்கின்றது, எதிர்பார்ப்பு இருக்கின்றது, எப்படியாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குள்ள போயிடணும் ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசைக்கு அடித்தளமாக நல்ல அமல்கள் மாத்திரம் நமக்கு பயன் தராது. நல்ல அமல்களையும் இழுத்து செல்லக்கூடிய காந்த சக்தியாக இந்த தௌஹீத், இந்த ஏகத்துவம் நம்மோடு இருந்து விடாமல் பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய அந்த உன்னத தாவாவை, தர்பியத்தை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். இது ஏதோ ஜமாத்தின் நிர்வாகிகள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மாத்திரம் கடமை கிடையாது. மைக்க பிடிச்சு பேசுறதுதான் தௌஹீது கிடையாது. பிற மக்களுக்கு நாம மொபைல் போன் வாயிலாக ஒரு மெசேஜ் அனுப்பி பேசுறோம், டீ குடிக்க போறோம், ஜூஸ் குடிக்க போறோம், நண்பர்களோடு வெளியே சுற்றுலா போறோம், ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர யானை வணங்க கூடாது. நாம இப்ப அப்படி இருக்கிறோம். ஆனால் நாம் யாரையாவது ஒரு ஆளையாவது தௌஹீதின் பால் கொண்டு வர வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம 5 நண்பர்கள் இருக்கிறோம், அல்லது நம்முடைய குடும்பத்தில் ஒரு 5 நபர்கள் இருக்கிறோம். நாம ஒருவருக்கு நம்முடைய குடும்பம் சார்பில், நம்முடைய நண்பர்கள் சார்பில் ஒருவருக்கு தௌஹீதை எடுத்து சொல்றோம். தர்கா வழிபாடு கூடாது, மூட நம்பிக்கை கூடாது, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்த அஷ்ரக, தாயை தணிவது, இணை வைப்பு, தாயை தணிவது கூடாது, இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்றோம். அவர் திருந்துறாரு, ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய கருத்துல இருக்குது. அவர் ஒரு கால் திருந்துகின்றார், அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது. அவர் தௌஹீதுக்கு வந்ததற்கு பிறகு அவர் தொழுகின்ற தொழுகை, அவர் நோக்கின்ற நோன்பு, அவர் செய்யக்கூடிய சதகாக்கள், அவர் செய்யக்கூடிய தஸ்பீகள், அனைத்து நன்மைகளும் சிறிதும் குறையாமல், அவருக்கும் குறையாமல் நமக்கும் கிடைக்கும் என்றால், நாம ஒரு ஆள் தொழுகையை தொழுகிறோம், ஆனால் நமக்கு இன்னொரு பன்மடங்காக கிடைக்கின்றது அல்லவா? இதெல்லாம் சாதாரணமான பாக்கியமா? இந்த பாக்கியங்கள் எல்லாம் தௌஹீதால் மாத்திரம்தான் கிடைக்கும். தௌஹீதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதால் மாத்திரம்தான் கிடைக்கும். நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சொர்க்கத்தின் ஆசை என்பது நிறைவேற வேண்டும் என்றால் இபாதத்துகளை தாண்டி, நல்ல அமல்களை தாண்டி
தௌஹீது நிச்சயம் இருந்தே ஆக வேண்டும். அந்த தௌஹீதையும் நம்மோடு நிறுத்தி விடாமல், சுருக்கி விடாமல், அப்படியே முடக்கி விடாமல், நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தவர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, நாம் பழகக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த தௌஹீதை எடுத்து சொல்லுவோம். அதுதான் இப்ராஹிம் நபியும் இறைவனும் இறை தூதர்களும் அனைவரும் எதிர்பார்த்தது, அனைவரும் சொர்க்கத்திற்குள் செல்வதற்கு இறைவன் அவர்களுக்கு அறிவுரையாக வழங்கியது என்பதை புரிந்து கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அத்தகைய செயலை செய்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தௌஹீதுக்கு அடுத்தபடியாக சில மக்கள் இருக்கின்றார்கள், ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள், தாவா களத்தில் மிகப்பெரிய அளவில் வீரியத்தோடு இருக்கின்றார்கள். ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது சில அகலாக்குகளை இழந்தவர்களாக, நற்பண்புகளை இழந்தவர்களாகவும் சிலர் தாவாவை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழலும் பல பக்கங்களில் இருக்கின்றது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிற மக்களிடத்துல சொல்றோம், நீ அந்த சிலையை போய் வணங்கிட்டு இருக்கியா, அந்த கபரை போய் வணங்கிட்டு இருக்கியா அப்படின்னு நாம ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில், அவர்கள் கோபம் அடையக்கூடிய வகையில் நம்முடைய பண்பாடுகள் இருக்கக்கூடாது. நற்பண்புகள் சூழ்ந்த ஒரு தௌஹீது, ஒரு அகலாக்கு நிறைந்த தௌஹீது தாவாவை நம்ம செய்யும். பிற இடத்துல சொல்லுகின்ற பொழுது எந்த அளவிற்கு பணிவாக, எந்த அளவிற்கு அடக்கமாக, எந்த அளவிற்கு அவர்களுக்கு நாம், நம்முடைய மகன் இருக்கிறான், நம்முடைய மகன் சிகரெட் குடிக்கிறான், அவனிடத்துல எந்த அளவிற்கு கனிவோடு சொன்னா அவன் கேட்பான், பண்பா சொன்னா கேட்பான். இந்த மாதிரி நாம தௌஹீத ஒவ்வொரு இடத்துலையும் பணிவோடு இரக்கத்தோடு, அவர்கள் எப்படியாவது சொர்க்கத்திற்குள் செல்ல வேண்டும், நம்மோடு வர வேண்டும், அவர்களுடைய அமல்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசையோடு, அஹ்லாக்கோடு, நற்பண்புகளோடு, பேச்சிலிருந்து செயல்களிலிருந்து நற்பண்புகளோடு நாம செய்கின்ற பொழுது நிச்சயம் அதற்கான மாற்றத்தை, அதற்கான கூலிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நிச்சயம் தந்தருள் புரிவான். இந்த அடிப்படை, இந்த இரண்டு அடிப்படைகளை, தௌஹீதை நம்மோடு நிறுத்தி விடாமல் பிற மக்களுக்கு அஹ்லாக்கை கொண்டு, நற்பண்புகளை கொண்டு, நல்ல பண்பாடுகளோடு இந்த தௌஹீத ஏகத்துவத்தை, இந்த இறை தூதுத்துவத்தை நாம் எடுத்து சொல்வோமாக. கூடுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாங்கு சொல்லப்பட்ட பிறகு தொழுகையின் அத்தஹியாத் அமர்வில் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்லுவோம். வெள்ளிக்கிழமையான இன்று அதிகம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாம் ஸலவாத்து சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். மன் ஸல்ல அலைஹி வாஹிதா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்லுகின்றார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அவர்கள் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகின்றான். அப்படிப்பட்ட அருள் நாம் ஸலவாத்து சொல்வதால் கிடைக்கின்றது. இந்த ஸலவாத் என்பது உது செய்துவிட்டு பள்ளிவாசல் அமர்ந்துதான் சொல்லணுங்கிற ஃபர்து கட்டாய சட்டங்கள் எதுவும் கிடையாது. வாகனத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்கிறோம், கடையில இருக்கிறோம், வியாபாரிகள் யாரும் வரல, இதுவெல்லாம் உள்ளம் சார்ந்த இபாதத்துகளாக இருப்பதால் இந்த ஸலவாத்தை வெள்ளிக்கிழமையான இன்று அதிகம் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின் அடிப்படையில் செயல்படுவதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.